பிலிப்பைன்ஸ் நாட்டில் தற்போது பொதுமக்கள் அதிகம் உச்சரிக்கும் வார்த்தை டியூட்டர்டஸ் எஃபெக்ட். யார் இந்த டியூட்டர்டஸ்? பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர். 71 வயது நிரம்பிய டியூட்டர்டர் அப்படி என்ன செய்தார் தெரியுமா? பிலிப்பைன்ஸ் நாட்டில் இரவு நேர பயணம் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. எங்கும் போதைப் பொருள் தலைவிரித்தாடியது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற செய்திகளே தினமும் மீடியாக்களில் நிரம்பி வழிந்தது. இவையெல்லாம் 2016 அதிபர் தேர்தல் வரை மட்டுமே. பிலிப்பைன்ஸ் நாட்டின் 16வது அதிபராக வந்தவர்தான் டியூட்டர்டர். பிரச்சாரத்தின் போதும் பதவியேற்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போதைப் பொருட்கள், குற்றச்செயல்கள், அரசியலில் உள்ள ஊழல் என எல்லாவற்றையும் தீர்ப்பேன், 6 மாதங்கள் நேரம் மட்டும் கொடுங்கள் என்பதுதான் அது. சொன்னதை செய்தும் காட்டியிருக்கிறார் டியூட்டர்டர். I will solve drug criminality, pati korupsyon sa gobyerno. Binibigyan ko lang ang sarili ko 3 to 6 months. அவர் பதவியேற்றதிலிருந்து நாட்டில் நடக்கும் குற்றச்செயல்கள் பெருமளவு குறைந்துவிட்டன. மாசுபாட்டை குறைத்திருக்கிறார், போக்குவரத்தை சீர்படுத்தியிருக்கிறார். மக்கள் பலரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்தாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக புகாரும் எழுந்துள்ளது. இது பற்றி டியூட்டர்டர் ஒரு பேட்டியில் கூறுகையில், தண்டனைகள் இல்லாததாலேயே குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நான் ஒரு தந்தை, என்னுடைய மகளை ஒருவன் கற்பழித்து கொலை செய்து விட்டான், அப்போதும் நீதி கிடைக்கும் என்று என்னால் காத்திருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த கோபத்தில் என்னால் காத்திருக்க முடியுமா? If I was the father, then you rape my daughter and you kill them. Would you think I will wait? Would you think my anger can wait justice? Of course not. I will kill you. கண்டிப்பாக முடியாது. பார்த்த இடத்திலேயே கொன்று விடுவேன். அதைதான் இப்போது செய்கிறேன் என்றிருக்கிறார். இப்படி அதிரடியாக பல மாற்றங்களை செய்து வரும் டியூட்டர்டர் சமீபத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை வெளியிட்டுள்ளார். மிகவும் துணிச்சலான அந்த வாழ்த்து சமூக வலைத்தளங்கள் மற்றும் மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளன. உங்களுக்கு தெரியுமா, இன்னும் நான் மனிதன்தான். அதனால் ஒரு வாழ்த்து கூற அனுமதியுங்கள். மேரி கிறிஸ்துமஸ். திருடர்கள், ஊழல் குற்றவாளிகள் மற்றும் பிலிப்பினோ மக்களின் வாழ்வை கடினமாக்கும் யாவருக்கும் அந்த மிருகத்தனத்தை நிறுத்தாமல் இன்னும் தொடர்ந்தால் இதுதான் உங்களுடைய கடைசி மேரி கிறிஸ்துமஸ்.